தென்காசி நகர பகுதியில் விதிமீறலாக கட்டப்பட்ட வணிக வளாகத்திலிருந்து 13 கடைகளுக்கு நகராட்சி நிர்வாகம் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் தங்கம், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது தென்காசி நகர் பகுதிகளில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வந்ததால் பல தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு வந்து இருந்து வந்தது. இதன் காரணமாக போக்குவரத்துக்கு இடையூறாக ஏற்படும் விதமாக கட்டப்பட்டுள்ள வணிக வளாகங்கள் மற்றும் விதிமுறைகளில் ஏற்பட்டுள்ள வணிக வளாகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிலிருந்து தொடர்ந்து கோரிக்கை வந்து எழுந்து வந்தது. அதன் அடிப்படையில் தென்காசி நகரின் மைய பகுதியில் கடைகள் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக கூறி நகராட்சி நிர்வாகம் உரிய கால அவகாசம் கொடுத்தும் எந்த ஒரு மாற்று ஏற்பாடுகளும் ஈடுபடாத காரணத்தினால் இன்று நகராட்சி ஆணையர் தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்புடன் 19 கடைகள் வந்து அடைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. இதில் வணிக வளாகத்தில் இயங்கி வந்த இந்தியன் வங்கியானது தேசிய வங்கி என்பதால் அதிக வரவு செலவு வாடிக்கையாளர்களை கொண்ட வங்கி என்பதாலும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வேறு இடத்திற்கு வங்கியை மாற்றுகாலம் அவசரம் கேட்கப்பட்டுள்ளதால் இந்தியன் வங்கி மட்டும் சீல் வைக்காமல் தவிர்க்கப்பட்டது. அதை தாண்டி 13 கடைகள், அதாவது ஜவுளி கடை, மொபைல் கடை உள்ளிட்ட 13 கடைகள் வந்து தற்போது வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நகராட்சி ஆணையர் தலைமையில் சீலானது வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்போது இந்த நகராட்சி நிர்வாகத்தின் இந்த அதிரடி நடவடிக்கை வந்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுகளுக்கு கரும் வரவேற்பட்டிருக்கின்ற நிலையில் மேலும் வந்து நகர்ப்பகுதியில் அவ்வப்போது நடக்கும் போக்குவரத்து சரி செய்ய மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தங்கம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.